தொழுகை நேரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை மையமாக வச்சு தான் தொழுகை நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. சூரியன் உச்சி சாய்ந்து விட்டால், ஜவால் ஆகிவிட்டால் லொஹருடைய வக்தும், ஒரு பொருளுடைய நிழல் அது போன்ற அளவுக்கு வந்து விட்டால் அஸ்ருடைய நேரமும், சூரியன் முழுதாக மறைந்து விட்டால் மகரிபுடைய நேரமும், அதே மாதிரி செம்மேகம் மறைந்து விட்டால் இஷாவுடைய நேரமும், அதாவது மேற்கு வெளுத்து விட்டால் இஷாவுடைய நேரம் வந்துடுது செம்மேகம் மறைந்தது. அதே மாதிரி கிழக்கு வெளுக்கும்போது சுபஹுடைய நேரம் வருது. சூரியன் உதயமாகிவிட்டால் சுபஹுடைய நேரம் முடிஞ்சிருது. அப்போ தொழுகையுடைய நேரங்கள் இப்படி மையமாக ஆக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நோன்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுபஹ சாதிக்கிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அப்படின்னு நோன்புடைய நேரம் இருக்குது. ஆக இந்த சுபஹ சாதிக் என்பது இருக்குது, சூரிய மறைவு, இந்த ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு இபாதத்துக்குரிய நேரமாக இருக்குது. சுபஹு சாதிக்கு வந்து சுபஹுடைய நேரத்துக்கும் அதே மாதிரி நோன்புடைய ஆரம்பத்துக்கும் ஆரம்பமாக இருக்குது. அதே மாதிரி சூரியன் மறைவுங்கிறது மகரிபுடைய நேரத்துடைய ஆரம்பத்துக்கும் நோன்பு முடிவுக்கும் உள்ள நேரமாக இருக்குது. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கும் நோன்புக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா, தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் வந்து விட்டதாக அல்லது நேரம் இருப்பதாக நமக்கு ஒரு எண்ணம் உறுதியான ஓரளவுக்கு ஒரு, அதாவது மேலெண்ணம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூடுதலான எண்ணம், கலபத்துல்லான்னு அரபியில் சொல்லுவாங்க. அப்ராச்மெண்ட்டாக பெரும்பாலும் வந்திருக்கும், நேரம் வந்துருச்சு, வந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தொழுது முடிச்சிட்டோம் என்றால், அந்த தொழுது முடிச்சதுக்கு பின்னால் நமக்கு நேரம் முன்பின்னா இருந்தது தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் மகரிபை தொழுதுட்டாலும் அதுவும் தொழுது முடித்த பிறகு நமக்கு அதில் நேரம் உறுதியாக ஓரளவுக்கு அதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிற அதிகமான எண்ணம் இருந்தாலே போதுமானது. அது மாதிரி அதனால் அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், சுபஹ சாதிக்கிலிருந்து சூரியன் மறைந்த வரைக்கும் நம்முடைய நோன்பு நிகழ்ந்திருக்கணுங்கிறது உறுதியாக இருக்கணும். அதில் நமக்கு பின்னால் நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால் நோன்பு திறந்த பின்னால் நமக்கு தெரியுது நம்ம நோன்பு நேரம் முடிவதற்கு முன்பாகவே நோன்பு திறந்தாச்சு என்று சொன்னால் அந்த நோன்பை கதா செய்யணும். அப்போ நோன்பை பொறுத்த வரைக்கும் சுபஹ சாதிக்கிலிருந்து சூரிய மறைகிற வரைக்கும் உறுதியாக இருந்திருக்கணும். அப்போ பின்னால் அந்த நேரத்துக்குள்ள நிகழலை, அதுக்கு முன்னாலே நோன்பு திறக்கப்பட்டுருச்சு, அல்லது சுபஹ சாதிக்குடைய நேரம் வந்ததுக்கு பின்னாலேயும் நம்ம நோன்புனால தடை செய்யப்பட்ட விஷயங்களை உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அல்லது நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அப்போ திரும்ப அந்த நோன்பை கலா செய்கிறது கட்டாயம். இப்போ இதுலேருந்து என்ன விளக்குதுன்னு சொன்னால், தொழுகைக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அப்ராச்மெண்ட்டாக நம்ம வக்து வந்துருச்சுங்கிற ஒரு அதிகமான எண்ணம் இருந்தாலே அந்த நேரத்தில் தொழுதாலும் அந்த தொழுகை கூடிரும். நோன்பை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக பின்னால் மாறுதலான எண்ணம் வரக்கூடாது. அதாவது நோன்பு இந்த டயத்துக்குள்ளே தான் நிகழணும். அந்த டயத்துக்கு ஆரம்பமும் சரி முடிவும் சரி கன்ஃபார்மாக இருக்கணும். ஓரளவுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது ஆயிருக்கும்னு ஆரம்பித்தோம், ஆனால் பின்னால் தெரிஞ்சு நம்ம நேரம்லாம் சுபஹுடைய நேரம் வந்ததுக்கு பின்னாலேயும் நோன்பு தடை செய்யப்பட்ட விஷயங்களை நம்ம உட்கொண்டோம் அல்லது அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு கலா செய்கிறது கட்டாயமாகும். சரி, அப்போ சுபஹ சாதிக்கு என்று நோன்புடைய சுபஹுடைய ஆரம்பத்துக்கு வருது. இப்போ இந்த சுபஹ சாதிக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னால், சூரியன் பொறுத்த வரைக்கும் உதயமானதுலேருந்து மறைகிற வரைக்கும் நம்ம கண்ணில் தெரிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் தெரிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை மணிக்கு நம்ம அடிவானத்திலிருந்து மேலே வந்துட்டால் சூரியன் உதயமாயிடுச்சு, அதனுடைய ஆரம்ப பகுதி வந்துட்டாலே சூரியன் உதயமாயிடுச்சு. அதே மாதிரி அடிவானத்துக்கு கீழாக முழுமையாக சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த சூரிய உதயம் மறைவை, அது மாதிரி உச்சி சாயிறது, அது மாதிரி அந்த ஒரு பொருளுடைய நிழல் ஒரு மிஸ்ஸில், அதாவது அதே அளவுக்கு எந்த பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளுடைய அளவுக்கு வந்துட்டாலே நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி, அசருடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதனால சூரியன் உதயமாக இருந்து மறைகிற வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு தெரியுது.
அதே மாதிரி இஷாவுடைய நேரம் செம்மேகம் மறையுது, மேற்கில் வந்து செம்மேகம் மறைஞ்சிட்டா அப்போ இஷாவுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்போ நமக்கு தெரிய முடியுது. ஆனால் சுபஹ சாதிக்க பொறுத்த வரைக்கும் அந்த கிழக்கு வெளுக்குதல் சொல்லுவாங்க. அந்த கிழக்கு வெளுக்குதல் எப்போ ஏற்படும் என்பதில் அறிஞர்களுக்கு இடையில பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. குறிப்பாக 4 விதமான சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால எத்தனை டிகிரி சூரியன் இருக்கும் பொழுது, சூரியன் இந்த அடிவானத்திலிருந்து சூரியன் அடிவானத்தை தொடுறதுக்கு முன்னால எத்தனை டிகிரிக்கு முன்னால சுபஹ சாதிக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுல 4 விதமான கருத்துக்கள் இருக்குது. அதுல ஒரு கருத்து என்னன்னா 15 டிகிரியில வருது. அதாவது 15 டிகிரின்னு சொன்னா ஒரு டிகிரி வந்து 4 நிமிஷம். அப்போ 4 15 60 நிமிஷம். ஏறத்தாழ 1 மணி நேரம் சூரிய உதயத்துடைய 1 மணி நேரத்துக்கு முன்னால சுபஹ சாதிக்குடைய நேரம் வருது அப்படின்னு சில அறிஞருடைய கருத்து. இன்னும் சிலருடைய கருத்து என்னன்னா, பெரும்பாலான இப்போ உலகத்தில் அதிகமான பேருடைய அந்த பெரும்பாலும் ஆப்புகள்லாம் இருக்கிறது 18 டிகிரி. சூரியன் உதயத்துக்கு 18 டிகிரிக்கு முன்னால சூரியன் அந்த சுபஹ சாதிக்குடைய நேரம் வருது அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொன்று 18.5 டிகிரி, அப்புறம் 3வது 19. இதை தாண்டி சில கருத்துக்கள் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக உள்ள கருத்துக்கள் 18 டிகிரி 19 டிகிரி அதாவது 19.5 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம் அப்படிங்கும்போது உதாரணமாக 18.5 டிகிரி முந்தின காலங்களில் நம்ம உலமாக்கள் விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை, அதாவது விஞ்ஞான கருவிகள்லாம் வர்றதுக்கு முன்னால் அவங்க துல்லியமாக ஆராய்ச்சி செஞ்ச பல விஷயங்கள், அனுபவமாக கண்ட விஷயங்களை வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா 19 டிகிரின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க பழைய கிதாபுகளில். ஆனால் சில உலமாக்கள், அதே மாதிரி சில உலமாக்கள் இப்போவும் சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க 15 டிகிரி தான். அப்போ 1 மணி நேரமா அல்லது 1 மணி நேரம் 20 நிமிஷமா சூரிய உதயத்துக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னால் சுபஹுடைய நேரம் வருதா, அல்லது சூரிய உதயத்துக்கு முன்னால் 1 மணி நேரம் 20 நிமிஷம் வருதா. உதாரணமாக 6 மணிக்கு சூரிய உதயம்னு சொன்னால் இப்போ 4:40க்கு வருதா அல்லது 5 மணிக்கு வருதா அப்படின்ட்டு 2 விதமான கருத்து. அதில் 2 விதமான கருத்தில் 15 டிகிரிங்கிறது ஒரு சில பேர் எடுக்கிறாங்க என்ன, ஆனால் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எடுக்கிறவங்க வெளிநாடுகளில் சில நாடுகளில் இருக்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப கம்மி அந்த மாதிரி கருத்தை எடுக்கிறவங்க. 2வது கருத்து 18 டிகிரிங்கிறது இப்போ பெரும்பாலான தொழுகை டைம் ஆப்பில் வரக்கூடிய எல்லா பெரும்பாலான விஷயங்களில் இந்த 18 டிகிரியை மையமாக வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம முந்தின உலமாக்களை பொறுத்த வரைக்கும் 19 டிகிரின்னு வச்சுருக்கிறாங்க. இதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் எத்தனை டிகிரிக்கு முன்னால் நிப்பாட்டுனா நமக்கு வந்து, அதாவது சூரிய உதயத்துக்கு 15 டிகிரிக்கு முன்னாலேயா அல்லது 19 டிகிரிக்கு முன்னாலேயா அல்லது 18 டிகிரிக்கு முன்னாலேயா அப்படிங்கும்போது இப்போ 15ன்னா குறைவான நேரமாக இருக்கும். சூரிய உதயத்துக்கும் சுபஹ சாதிக்கும் உள்ள நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும், 1 மணி நேரம் தான் இருக்கும். 18ன்னு சொன்னால் அப்போ அதை விட 12 நிமிஷம் கூடுதலாக இருக்கும். அதாவது 6 மணிக்கு சூரிய உதயம்னு சொன்னால் 4:48க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4:48க்கு, ஆமாம் 12 நிமிஷம் குறைச்சிக்கணும். அப்புறம் இது 19 டிகிரின்னு சொன்னால் 4:40க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கிறதுனால பேணுதல் அப்படின்னா 2 விஷயத்தில் நம்ம பார்க்கணும். நேரம் வந்தது உறுதியாக தெரிஞ்சதுக்கு பின்னால் கண்டிப்பாக நம்ம நோன்பை என்ன செய்யக்கூடாது, நோன்புடைய விஷயங்கள் போயிடக்கூடாது. அதே மாதிரி நேரம் இன்னும் வரலை அப்படிங்கிற உறுதியான எண்ணம், அந்த உறுதி ஏற்படுறது இது வந்து ஆய்வுகள் சம்மந்தப்பட்டது. எத்தனை டிகிரியில் கிழக்கு வெளுக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய ஆய்வு. இப்போ சமீப காலத்தில் உள்ளவங்களுடைய விஞ்ஞான இந்த கருவிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆய்வுகளெல்லாம் சொல்லக்கூடியது 18 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் கணித்த கணிப்பு வந்து பெரும்பாலும் அதிகமான பேருடைய கணிப்பு வந்து 19 டிகிரிங்கிறது. அதனால் 4 நிமிஷம் வரும். அந்த இன்னொரு வந்து அந்த இன்கிசாருல்லவுன்னு சொல்லுவாங்க, அந்த அது சூரிய வெளிச்சத்துடைய அந்த ஒளி கதிர்கள் அதெல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு 50 மினிட், அதாவது 50ன்னா இந்த ஃபலக்கி, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் மினிட். அது ஒரு, ஏன்னா ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட் கொண்டது, அஸ்ட்ரானமிக்கல் ஒரு டிகிரிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் 60 மினிட் கொண்டது. அதனால் அதில் ஒரு 50 சேர்ப்பாங்க. அதை கணிச்சு தான் 2யும் சேர்த்து மொத்தத்தில் ஏறத்தாழ 8 நிமிஷத்துக்கு இடையில வித்தியாசம் வரும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டும், அந்த 18 டிகிரிங்கிறதுக்கும் 20 டிகிரிங்கிறதுக்கும் 19.5 டிகிரிங்கிறதுக்கு மத்தியில் ஏறத்தாழ 20 அதாவது 2 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு நெருக்கமான ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. அதனால் வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் வந்துருச்சுங்கிற ஒரு அதிகமான எண்ணம் இருந்தாலே தொழுகை கூடிரும். அதே சமயம்
ஆனால் நமக்கு யக்கீனன் உறுதியான முறையில் இன்னும் தொழுகை நேரம் வரலை அப்படின்னா நிச்சயக்கூட அதை ஆரம்பிக்கக்கூடாது. அதிகமான எண்ணம் வந்துருச்சு, கலபத்துல் வன்னுன்னு அரபியில் சொல்லுவாங்க, அந்த அதிகமான எண்ணம் வந்துட்டாலே தொழுகையை ஆரம்பிக்கலாம். அது மாதிரி. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கன்ஃபார்மாக நமக்கு தெரியணும். பின்னால் நாளை பின்னால் நமக்கு நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால், அதாவது ஒரு நோன்பு நோற்று பிறகு தொடர்ந்த பின்னால் நம்ம அந்த நேரத்தில் தாண்டி நம்ம சஹர் செஞ்சுருக்கிறோம் என்றோ அல்லது நேரம் வருவதற்கு முன்னாக நோன்பு தொடர்ந்துட்டோம் என்றோ உறுதியாக தெரிந்தால் அந்த நோம்பை கலா செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதனால தான் இந்த விஷயத்தில் பேணுதல் கையாளப்படுது. அல்லாஹ் ஆலம். அதே மாதிரி இந்த ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள செட்டிங் பண்ணலாம். அதில் கேட்கும் எத்தனை டிகிரி வைக்கிறீங்க, என்ன சுபஹ் சாதிக்கு எத்தனை டிகிரி வைக்கிறீங்க, இஷாவுக்கு எத்தனை டிகிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். இது ஒன்று. டிகிரி நம்ம கஸ்டமும் வைக்கலாம், அளவு ஒரு குறிப்பிட்ட இதில் வைக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொன்று வேர்ல்டு அளவில் பல தொழுகை நேரங்களை நிர்ணயிக்கிற அமைப்பு கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலா பல இதில் இருக்காங்க. குறிப்பாக ஃபேமஸானது 4. ஒன்று கராச்சியுடைய ஃபார்முலா, இன்னொன்று உம்முல் குராவுடைய ஃபார்முலா, அப்புறம் இஸ்லாமிக்கு இன்னொரு விஷயம் வரும், 2 இது வரும், இன்னொரு 2 இது வரும். இந்த 4 ஃபார்முலா இருக்குது. அந்த 4 ஃபார்முலாவில் உம்முல் குராவுடைய ஃபார்முலா வச்சா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் கையாளப்படுறது கராச்சியுடைய ஃபார்முலா தான் கையாளப்படும். அதனால் அந்த கராச்சி ஃபார்முலா வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்முடைய தொழுகை நேரங்கள் ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது, பெரும்பாலும் நெருக்கமாக இருக்கும்.